ஹாய் குட் மார்னிங் மக்களே. நான் சேட்டை பிடிச்சவன். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு ஆண்டவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது அரேபியன் ரெசிபி, சிக்கன் சம்மந்தப்பட்டது தான். அது அரபியில் வந்து திஜாஜ் முசஹன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு தேவையான என்னென்னது நான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடவே இருங்க. சேட்டை கூடவே அப்படியே ட்ராவலிங் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அப்படியே தட்டி விடுங்க. அடிக்கடி நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே உள்ளே போவோம். அதுக்கு தேவையான சாமானெல்லாம் ரெடி பண்ணுவோம். கமான், லெட்ஸ் கோ. ஹாய் மக்களே, வாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, இதுக்கு 2 கோழி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மஜ்பூஸ் தண்ணி மாதிரி தான். அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் தட்டி போட்டுக்கோங்க. ஆமாம், தண்ணி அளவோடு வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்க வேணாம். நம்ம 2 கோழி தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். அடுத்து நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான உப்பு, மஞ்சள் எல்லாம் சேர்த்து அந்த மஜ்பூஸ்க்கு மாதிரியே தான். மஜ்பூஸ்க்கு நம்ம சோறு வைப்போம்ல, தண்ணி இது பாயிலிங் பண்ணுவோம்ல, அது மாதிரியே தான். இப்போ பாருங்கள், நம்ம வெள்ளாரி வெங்காயம் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் சும்மாக். இது வந்து சும்மாக்குன்னு சொல்லுவாங்க, பலஸ்தீனியன் சும்மாக்குன்னு எடுத்துருக்கிறேன். ஆமாம், இது கடையில் விற்கிது, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். 1/2 வெங்காயத்தை இப்படி சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. சதுரமாக கட் பண்ணிட்டு பொடிசாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வந்து அந்த வெங்காயத்தை அந்த ஆலிவ் ஆயில் போட்டு வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்குனதுக்கு பிறகு ஒரு 1/2 வதவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த சும்மாக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 4 ஸ்பூன் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். இது வந்து புளிப்பு சம்மந்தப்பட்ட இந்த சும்மாக்குங்கிறது. இதை நல்லா நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை, நல்லா சாப்பிடலாம், புளிப்பாக இருக்கும். அதுக்கு தான் இது வந்து அந்த மாதுளம்பழத்துடைய பவுடர்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து அரிசியை ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு அதே மாதிரி மஜ்பூஸ்க்கு மாதிரியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து இது எனக்கு மஜ்பூஸ் இது திஜாஜ் சகன், அதாவது சிக்கன் சகனுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ குபூஸோ சப்பாத்தியோ எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்துட்டோம். அடுத்து பாயிலிங் பண்ண நம்ம சிக்கனையும் எடுத்துட்டோம். நான் ஒரு சிக்கனுக்கு நான் இது பண்ணுறேன், 2 சிக்கன் போட்டேன். ஆனால் நான் ஒரு சிக்கனுக்கு நான் செய்கிறேன், பகுதியாக நான் செய்ய போகிறேன். இதை வந்து துண்டு பீஸாக 4 பீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மசாலா சேர்க்க போகிறேன். இது மஜ்பூஸ் பவுடரு, அது மாதிரி உப்பு, பப்பரிக்கா பவுடரு, ஆமாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் டமாட்டா பேஸ்ட்டு, ஒரு வல்லாரி வெங்காயத்தை சதுரமாக வெட்டி அது மேலே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவனில் கொடுத்துடலாம். இந்த சிக்கனை வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 சிக்கனை 4 பீஸாக போட்டுக்கோங்க, ஒரு சிக்கனை வந்து 8 பீஸாக போட்டுக்கோங்க. நம்ம அடுத்து ரெடியாக இருக்குது நம்மளுடைய அந்த வெங்காயம் ஆலிவ் ஆயிலும் வதக்குனது, அதை ரெடியாக வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து வரத்துக்கு பாருங்கள், இந்த காஜு, அதாவது பாதாம், ஸ்லைஸ் பாதாமும், இது வந்து அந்த முந்திரி பருப்பு, ரைட்டு, முந்திரி பருப்பு. அடுத்து வந்து இந்த சிம்மாக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம், எனக்கு தேவைப்பட்டால் போடுறதுக்கு. அடுத்து நம்ம கோழிக்கு மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அந்த பேப்பரிக்கா பவுடரு, கொஞ்சம் பிளாக் பெப்பரு, அந்த ஆலிவ் ஆயில் கட்டாயம் ஆட் பண்ணணும். மேலே லைட்டாக அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம அவனில் வைக்க போகிறோம். அவனில் வந்து ஒரு 90 டிகிரிஸ் இல்லை 80 டிகிரிஸ் மீடியமான இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 ஹவர், ஆமாம், ரொம்ப வேக விட்டுறாமல் பார்த்து மிதமாக எடுங்க. ஆமாம், ரொம்ப வேக விட்டாக்க சிக்கன் வந்து ட்ரை ஆகி போயிடும். இப்போ நம்ம அடுத்து பாருங்கள், இது வந்து நான் ஒரு 3 குபூஸ் எடுத்துருக்கிறேன். இந்த குபூஸ் இங்கே ஈரானி குபூஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து காஜு, அந்த இது ரெடி, அந்த பாதாம் ஸ்லைஸு, அடுத்து இந்த பைரக்ஸு நான் அவனில் திருப்பி இதை ஆட் பண்ணி வைக்கிறது. அடுத்து சிம்மாக்கு இதை நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன், அதனால் ரெடியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த தண்ணி வந்து நம்ம சிக்கனை நம்ம வந்து பாயிலிங் பண்ணோம்ல, இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அதில் வந்து இப்போ நம்ம அந்த குபூஸ் நான் சொன்னேன்ல, அந்த குபூஸில் நனைச்சி அந்த பைரக்ஸில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆமாம், பைரக்ஸில் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஆட் பண்ணேன். பைரக்ஸில் குப்பூஸை நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து 2வது என்னென்னு சொன்னாக்க, இப்போ அந்த வெங்காயத்தை நான் வந்து சும்மா கூட சேர்த்து ஆலிவ் கிண்டி வச்சுருந்தேன், அதை எடுத்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆட் பண்ணது நல்லா, அதாவது ரொம்ப இல்லை, ஒரு மிதமானது. இது வந்து புளிப்பும் இருக்குது. இப்போ இந்த சும்மாக்குன்னு சொல்கிறது வந்து புளிப்பும் சேர்ந்தது, அதனால் ஒரு மிதமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேவை உள்ளவங்க புளிப்பு சேர்த்துக்கலாம், தேவையில்லாதவங்களுக்கு பார்த்து அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆமாம், அதே மாதிரி 2 பைரக்ஸ்லேயும் நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து அந்த வெங்காயம் வித் சும்மாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், இதுக்கு என்ன அப்படிங்கிறத பேரை சொல்லுங்கள்.
ஆமாம், இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து ஸ்லைஸ் பாதாம் இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், ரொம்ப ஆட் பண்ணாமல் லைட்டாக. அடுத்து வந்து காஜு, நம்ம காஜும் இதில் வந்து லைட்டாக கீழே ஆட் பண்ணிக்கிறோம். காஜுன்னு சொன்னாக்கா முந்திரி பருப்பையும் நம்ம வந்து இதில் லைட்டாக, ஏன்னு கேட்டால் இது மேலே சிக்கன் வைக்கணும். அந்த அவனில் வச்சு எடுத்தோமே அந்த சிக்கனை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பைரக்ஸ்லேயும் இப்போ வந்து அரை சிக்கன் நான் வந்து ஒரு சிக்கனை வந்து சின்ன பைரக்ஸில் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் காசு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு அடுத்து பாருங்கள், காசுலாம் ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம அவனில் வச்சோம்ல சிக்கன், அதை எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு பிறகு தண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும். சிக்கனோட பாயிலிங் தண்ணி இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு சிக்கனில். பாக்கி இருந்த இந்த வெங்காயத்தையும் சிம்மாக்கும் அதை லைட்டாக மேலே தூவிக்கங்க. ஆமாம், அந்த மற்ற பைரக்ஸ்லேயும் சரிக்கு சமமாக நான் வந்து ஒரு கோழிக்கு நான் எடுத்துருக்கிறேன், அதனால் சரிக்கு சமமாகவும் தூவிக்கங்க. இதில் எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா புளிச்சிக்கிட்டு நல்லா அழகாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இதில் வந்து பாதாம் ஸ்லைஸை நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆமாம், பாதாம் ஸ்லைஸை வந்து இதுக்கு மேலே நிறையா நம்ம ஆட் பண்ணணும். ஆனால் ஏன்னு கேட்டாக்க நம்ம ஏற்கனவே இதில் வந்து நம்ம வந்து கீழே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதில் பாதாமோட ஸ்லைஸு கீழே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு கீழே? சிக்கனுக்கு கீழே. இருந்தாலும் மேலே கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கிறதுக்கு பாதாமுடைய ஸ்லைஸும் அடுத்து முந்திரி பருப்பும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ரை பண்ணி வேண்டாம், ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி பச்சையாக போடனாலும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நல்லா நிறைய ஆட் பண்ணுங்கள், பயப்படாமல். ஏன்னு கேட்டாக்க இதில் வந்து நம்ம எவ்வளோக்கு நம்ம அந்த நட்ஸ் வகைகளை நம்ம சேர்க்குறோமோ அந்த கோழியோட சேர்த்து திங்கிறதுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆமாம், அதனால் நீங்கள் அதிகமாக அதை ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவையான அளவு அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து அந்த கோழியோட தண்ணியை எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் லைட்டாக, ஏன்னு கேட்டாக்க நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம் இல்லையா, அவனில் வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ட்ரை தன்மை வந்து ரொம்ப கொடுத்துரும். அதனால் அதை கொஞ்சம் லைட்டாக அந்த மஜ்பூஸோடைய அந்த கோழித்தோடைய தண்ணியை நம்ம ஆட் பண்ணோம்னாக்க அதை அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் வெந்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக அந்த ட்ரை ஆகிறதுக்கு அதுக்கு சமமாக அதுவும் ட்ராவல் பண்ணும். அதனால தான் அந்த கோழி தண்ணியை நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம பாருங்கள், அதை வந்து ஒரு 80 டிகிரியில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம மஜ்பூஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துட்டோம் வெளியே. இந்த பாருங்கள் எப்படி நல்ல கிறிஸ்பி கலரில் நல்ல சிவப்பாக இருக்கா, தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், ஒரு 25 நிமிஷம் தான் போச்சு. நான் எடுத்துட்டு உங்களுக்கு இதை வந்து எப்படி வேண்டாலும் சாப்பிட்லாம். நான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறேன், மஜ்பூஸ் ரைஸு. உங்களுக்கு இது என்ன தேவை? சப்பாத்தியா, புரோட்டாவா, இல்லை குபூஸா, நீங்கள் எது வேண்டாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆமாம், எனக்கு மஜ்பூஸ் ரைஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் மஜ்பூஸ் ரைஸ் நான் செஞ்சுட்டேன். இது வந்து பிள்ளைங்களை அதிகமாக விரும்புவாங்க. இதில் வந்து சிக்கன், நீங்கள் வந்து சிக்கன் பண்ணலாம். அடுத்து வந்து மட்டனும் இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் மட்டன் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வெங்காயம், இந்த சமாக்குன்னு சொல்கிற அந்த பவுடர் இருக்குல்ல, அது போட மாட்டாங்க மட்டனில். இவ்வளோ தாங்க, சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் மக்களே, நான் உங்கள் சேட்டேன். நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நம்ம செஞ்ச திஜாஜ் சஹன். ஆமாம், திஜாஜ் சஹன், அரபியில் திஜாஜ் சஹன்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரபியன் ரெசிபி. செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். திஜாஜ் சஹன்னு சொன்னாக்கா அரபியில் வந்து திஜாஜ் சஹன் 2 விதமாக சொல்லுவாங்க. திஜாஜ் சஹன், சஹன் ஒரு வார்த்தை தான், ஸ்பெல்லிங் மாறுது. சஹன்னு சொன்னாக்கா திஜாஜ் சஹன் சொன்னால் திஜாஜ் பிளேட். சஹன் அப்படின்னு சொன்னாக்கா திஜாஜ் சூல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சாக்க எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் எடுத்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பாருங்கள், சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. 2 மாவும் செஞ்சுட்டேன், பார்த்துருப்பீங்க. 6000 கோழியா, ஏன்னா சில பேர் ஒரு கோழியை வாங்கி செய்ய இவ்வளோ வேணாம், அரை கோழியில் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நான் வந்து கோழியை வந்து பீஸாக நான் ஆக்கிக்கிட்டேன். அரை கோழியை 8 பீஸாக ஆக்கிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் 8 பீஸாக ஆக்கலாம், இல்லைண்டாக்க 2 பீஸாக கூட ஆக்கலாம். இல்லை அதை அப்படியே அரை கோழி முழுசாக வச்சு கூட நீங்கள் அதை செய்யலாம்.
என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சேட்டை ஆரம்பம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் சேட்டை.